வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டேஜ் வெல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சரை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம டிஏ ஃபார்ம் அப்லோட் பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ 2 மெத்தட் இருக்குது டிஏ ஃபார்ம் சப்மிஷனுக்கு. ஒன்று வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து டிஏ ஃபார்ம் டவுன்லோட் பண்ணலாம், எப்படி டிஏ ஃபார்ம் அப்லோட் பண்ணலாம், 2 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். இப்போது டிஜிட்டல் சிக்னேச்சரை பயன்படுத்தி எப்படி டிஏ ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஃபில்லிங் சிக்னேச்சர் ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மூலிமா எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிஏ ஃபார்மை வந்து நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றத ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை போய்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று சைன் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ ஸ்னாப் எடுத்து கேலரியில் சேவ் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க பயன்படுத்தி டிஏ ஃபார்மை ஈஸியாக சப்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களோட டவுன்லைன்ஸ்க்கும் நீங்கள் வந்து இது ஈஸியாக வந்து இந்த வீடியோ நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்களே வந்து சைன் பண்ணிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் போய்ட்டு வெளியில் போய் ஜெராக்ஸு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சைன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருந்தே நம்மளே பண்ணிக்கலாம். இதை வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா அதை அவங்களே டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய ப்ரூஃபை அவங்களே அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ அடோப் ஃபில் அண்ட் சைன் இதுதான் ஒரு ஆப்பு. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் ஃபோட்டோ கேலரின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நமக்கு ஒரு இந்த கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் காட்டும். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் அந்த பேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே அது வந்து ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். புரியலனா நீங்கள் பொறுமையாக ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து க்ராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேஜுக்கு நேராக வந்து க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து அந்த வேர்ட்ஸ் மட்டும் மறையாத அளவுக்கு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ இங்கே அந்த மேலே ஒரு சின்ன சர்க்கிள் தெரியுதுங்களா? அதில் பாருங்கள், அந்த பேஜோடைய அந்த கரெக்டாக எங்கள் பேஜும் நீங்கள் அங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே. இப்போது மேலே இருக்கிற அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கே மேலே அட்டாச்சுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். சேவிங் ஆஸ் பிடிஎஃபாக இது சேவ் ஆகிடும். சரிங்களா? சேவ் ஆகிட்ட பிறகு இங்கே பாருங்கள், இந்த பென் சிம்பிள் இருக்குல்லையா, அந்த இடத்துல இந்த பென் சிம்பிள் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஆல்ரெடி நான் சைன் பண்ணி வச்சுக்கிறேன், அதனால் இந்த மாதிரி காட்டுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கிரியேட் இனிஷியல்னு வருது பாருங்கள். இந்த இடத்துல இங்கே பார்த்துங்க, கிரியேட் இனிஷியல். அப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சைனை வந்து இந்த கோட்டுக்கு நேராக போடுங்க. இந்த மாதிரி நான் போடுறேன் பாருங்கள். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன். சரியாக வரல. ஸோ வரலன்னா நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணிட்டு கூட போடுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே டன்னுன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இங்கே ஆப்ஷன் டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ சேவ் ஆகிடுச்சு. எங்கே போய் அது சேவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த பென் சிம்பிள்லே தான் போயிட்டு அது சேவ் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போது நீங்கள் அந்த பென் சிம்பிளை மறுபடியும் எழுதிங்கன்னா இங்கே பாருங்கள், என்னோடய பேர் இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இங்கே வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த ப்ளூ கலரில் வந்து ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி இப்படி நீங்கள் கிட்ட தள்ளினீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்வைப் பண்ணோம்னாவே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி அழுத்தணும்னா நம்ம கரெக்டாக அந்த பாக்ஸ் தெரியுதுங்களா, இங்கே அந்த பாக்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர் சிக்னேச்சர் பாக்ஸு. ஸோ அதில் நேராக எடுத்து வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சின்னது வேணும்னாலும் நீங்கள் இதை பிடிச்சி சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அழுத்தினீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் மாதிரி வரும் பாருங்கள். இப்போ கரெக்டாக அந்த சிக்னேச்சர் பாக்ஸ்க்குள்ளே உங்களோட சிக்னேச்சரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துருங்க கையை. அப்புறம் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் அதில் பேஸ்ட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளைன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அப்ளைன் இருக்கும். இந்த அப்ளைன்ற இடத்துல வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட அப்ளைன் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய அப்ளைன் நேம் வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து அவரோட பேர் வந்து இங்கே சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து டேட்டு. இந்த 3 வேலை தான் நம்ம பண்ண வேண்டியது. இந்த டேட் இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா
ஸோ இன்றைக்கி டேட்டு 29/5/2021. ஸோ மேலே டச் பண்ணிங்கன்னா போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்போஸ் வந்து இது ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் நீங்கள் அப்படியே லைட்டாக இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ தள்ளலாம். அப்படி தள்ளினீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி மேலே அது மேலே கையை ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டிங் ஆகிடும் கரெக்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கை வச்சுருங்க. கை வச்சு டச் பண்ணிங்கனாக்கா போயிடும். இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டால் ஃபார்ம் சேவ் ஆகிடும். இது பாருங்கள், அந்த ஃபார்ம் இங்கே இருக்கும். ஓகேங்களா? வந்துச்சு பாருங்கள் இந்த ஃபார்ம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து பேன் கார்டுடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒன்று சிக்னேச்சர் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வெளியே போயிட்டு நம்ம வெஸ்டீஜ் ஆன்லைன் ஷாப் ஆப்போ இல்லை பிஓஎஸ் ஆப்லேயோ போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ், ஐடி நம்பர் போட்டு. இப்போ பாருங்கள் நம்ம நேராக எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜோடைய ஆன்லைன் ஷாப் ஆப்பில் நான் போகிறேன். இங்கே பாருங்கள், இது ஆப்பு. ஸோ இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எப்படி டிஏ ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மை குரூப் பிவி எல்லாமே 0ன்னு காட்டுது. ஆக்சுவலாக என்னென்னா நைட்டில் வந்து இப்போ நான் டைம் வந்து 3:45 நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணும் போது, அதனால் வந்து எல்லாமே 0 காட்டுது. சரிங்களா? இப்போது இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல போங்க. இங்கே போனீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மை கேஓஐசின்னு இருக்குது பாருங்கள். இங்கே மை சாரி ஃப்ரெண்ட்ஸ், மை டிஐஎஃப். ஸோ மை டிஐஎஃப்னு இருக்கு இல்லையா? அப்போது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், அப்லோட் சைன்டு டிஏஎஃப் அல்லது அப்லோட், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து அப்லோட் ஏதாவது ஒரு ப்ரூஃப், அதாவது டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு அல்லது பேன் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். சரிங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து செல்ஃப்னு இருக்குது, இன்னொன்று வந்து டவுன்லைன் இருக்குது. சரிங்களா? இப்போ சப்போஸ் உங்கள் டவுன்லைனுக்கு நீங்கள் வந்து இப்போ உங்கள் டவுன்லைனுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டவுன்லைன் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அவங்களோட ஐடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி போட்டாவே அவங்களோட நேம் வந்துடும் இங்கே. சரிங்களா? இப்போ நான் வந்து எல்லாருமே இண்டிவிஜுவலாக இதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே அப்ளைனே செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நிறைய பேருக்கு இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நம்மளோட பிஸ்னஸ்ஸு. ஸோ நம்ம இந்த பிஸ்னஸில் சம்பாதிக்கணும், நல்லா இந்த பிஸ்னஸில் டெவலப் ஆகணும் அப்படின்னா நல்ல ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஓனாக வந்து இதை பண்ண கற்றுக்கணும். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ செல்ஃபு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி என்னோடய பேர், என்னோடய ஐடி நம்பர் இருக்குது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அப்லோட் சைன்டு டிஎஃப்னு இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா சூஸ் கேலரி ஃப்ரம் லைப்ரரி, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இப்போ பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நேமு, என்னோடய ஐடி நம்பர் இருக்குது. இப்போ வந்து அப்லோடு நான் வந்து அந்த டிஎஃப் ஃபார்ம் வந்து நம்ம சேவ் ஆகிடுச்சில்ல ஃபார்மு, அந்த அடோப் ஃபில் சிக்னேச்சரில் வந்து நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அந்த ஃபார்மை. இப்போ ஃபார்ம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் சிக்னேச்சர் ஃப்ரம், இப்போ சூஸ் ஃப்ரம் கேலரி போகிறேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். சரிங்களா? அதை கிளிக் பண்ணுறேன். இந்த பாருங்கள், என்னோடய நேமு, அவரோட அப்ளைன் நேமு, டேட்டா ஆஃப் சப்மிஷன். ஸோ இந்த மேலே டிக் மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், டிஎஃப் ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து ஐடி ப்ரூஃபு. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ணுறேன், என்னோடது இல்லை இது. ஆக்சுவலாக வந்து சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சூஸ் ஃப்ரம் கேலரி. இப்போது பிக்சர்ஸில் நான் இதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஒருத்தருது. இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணி பாலபாரதியோடது இதை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டும் ப்ளேஸ் ஆகிடுச்சு பாருங்கள், ஐடி ப்ரூஃபு அண்டு டிஎஃப் ஃபார்ம், டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்ட டிஎஃப் ஃபார்ம். இப்போது கடைசியாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப் அப்லோட் டிஎஃப் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அது அப்லோட் ஆகிடும். சரி, அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து நமக்கு இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டிஎஃப் ஃபார்ம் வந்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி. சரிங்க, இந்த டிஎஃப் ஃபார்ம் நான் சப்மிட் பண்ணிட்டேன், கேஒய்சி சப்மிட் பண்ணிட்டேன், பேங்க் டீட்டெயில்ஸும் சப்மிட் பண்ணிட்டேன், இதை போய் நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஷின் மார்க் வரும் இங்கே இடத்துல. அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு செக் வெரிஃபைடு ஸ்டேட்டஸ் ஆஃப் கேஒய்சி
டிஐஎஃப் அண்ட் பேங்க் அண்ட் பேன் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ.